எப்பா என்னப்பா ப்ரோமோ இது? இந்த ப்ரோமோ பார்த்துட்டு நான் போய் தூங்கிட்டேன். ஏன்னா ஷோவில் ஒன்றும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை மக்களே. இன்னைக்கு கதை சொல்ல போகிற டாஸ்க்கு நடத்தி முடித்தாங்க. அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாலிடிக்ஸை பண்ணாங்க. அது இன்னொரு வீடியோவில் பேசுவோம். ஏன்னா அது மட்டும்தான் இன்றைக்கி கண்டென்ட்டே, மற்றபடி இன்றைக்கி கண்டென்ட் கிடையாது. இந்த ப்ரோமோ மூலமாக விஜய் டிவி என்ன காட்ட ட்ரை பண்ணுறீங்க? என்ன தான் சண்டை போட்டாலும், என்ன தான் அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் கடைசியில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே அப்படி தான் இருக்காங்க. சீரியஸாக என்ன தான் சண்டை போட்டாலும் காலையில் சண்டை, நைட்டு பேசிடுறாங்க. நேற்று பார்வதி கமருதீன் மேலே அவ்வளோ பெரிய அலிகேஷனை வச்சாங்க. அது சாதாரண அலிகேஷன் கிடையாது. அதாவது அலிகேஷன் பார்வதி வைக்கல, திவாகர் வச்சார். திவாகர் வைக்கிறதுக்கான காரணம் பார்வதி. அவன் என்ன அப்படி பண்ணா இப்படி பண்ணா. ஒரு வீடியோ வர சோஷியல் மீடியாவில் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. அதாவது ஜெயிலில் இருக்கும்போது கமருதீன் பார்வதியோடைய முட்டியில் கை வைக்கிற மாதிரியும், பார்வதி அப்போ அதை அவாய்ட் பண்ணுற மாதிரியும் சில விஷயங்கள் நடக்குது. கமருதீன் பேட் டச் பண்ணானா, இல்லை பார்வதி அதுக்கான ஸ்பேஸை கொடுத்தாங்களா? இது என்ன கேட்டிங்கன்னா ரெண்டு பேருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான். ரெண்டு பேருமே அந்த பவுண்டரியை கிராஸ் பண்ணி தான் பேசினாங்க, பழகினாங்க. ஸோ இதை பற்றி நம்ம ரிப்பீட்டடாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது, ஓகேவா? ஏன்னா அது நமக்கு அனுப்பிச்சு பாருங்கள் கமருதீன் எப்படி பண்ணுறான் பாருங்க, நீங்கள் பார்வதியை குறை சொல்கிறீங்க. அப்படி பார்த்தா அந்த டைனிங் ஹாலில் ரெண்டு பேரும் உட்காந்து பேசினாங்க இல்லையா, அந்த மேட்ரெலாம் உச்சகட்டம், ஓகேவா? ஸோ அவங்களுக்குள்ளே ஏதோ சம்திங், அதை விட்டுருவோம். ஆனால் இங்கே என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளவு சண்டை போட்டும் அவ்வளோ பிரச்சனைகள் பண்ணியும் இன்றைக்கி பார்வதி கமருதீன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, எதுவுமே நடக்காத மாதிரி. எனக்கு புரியல. அதே மாதிரி அரோராவுக்கும் கமருதீனுக்கும் ஒரு சண்டை வந்துச்சு. இவங்க ரம்யா விஷயத்தில், சாரி ஆதிரி விஷயத்தில். ஆதிரை கமருதீனை பற்றி ஒரு விஷயத்த சொல்லி, அது அரோரா கிட்ட சொல்லி, அரோரா போயிட்டு கமருதீன் கிட்ட சொல்லி, கமருதீன் அதை கேட்டு சண்டை போட்டு அரோராக்கும் கமருதீனுக்கும் அவ்வளோ பெரிய பிரச்சனை. ஆனால் அவங்க ரெண்டு பேர் தான் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஒன்றா, பழைய மாதிரி. வாரம் 2 வாரம் எப்படி கமருதீனும் அரோராவும் இருந்தாங்களோ, இந்த வாரம் அதே மாதிரி இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே அப்படி தான் சண்டையை போடுறாங்க, அதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. இது எப்படின்னே எனக்கு புரியல. நிஜமாகவே எனக்கு டவுட்டாக இருக்குது. மேபி இது ஸ்கிரிப்டாக பண்ணுறாங்களா? ஏங்க அவ்வளவு சண்டை போட்டு நமக்கு மனசுக்குள்ளே இருக்கும்ல, ஒரு வெறுப்பு இருக்கும்ல. இப்போ நம்மளை அவ்வளோ கேவலமாக ஒருத்தன் பேசியிருக்கான், அவன்கிட்ட போய் நம்ம திரும்ப திரும்ப பேசணுமா அப்படின்னு தானே ஜென்ரலாக எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் இந்த 3வது ப்ரோமோ பாருங்களேன், எல்லாம் ஜாலியாக நின்றுட்டு ஒரு கேம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க, கையை இப்படி வச்சுக்கிட்டு அடிக்கிறது. இதை முதல்ல இனிஷியேட்டிவ் எடுக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரவீன். சாரி, எனக்கு கொஞ்சம் டிசீனஸாக இருக்குது, தூக்கமாக இருக்குது. ஏன்னா கதை சொல்லி தூங்க வச்சிட்டானுங்க. நானே ஏதோ கண்ட்ரோல் பண்ணி ஷோ பார்த்துட்ருக்கேன். கதை சொல்லி தூங்க வைக்கிறது, அவனுங்க பண்ணுறதை பார்த்தாலே தூக்கம்தான் வருது. சரி, இந்த ப்ரோமோவில் முதல்ல அரோராவும் பிரவீனும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கானா வினோத் வராரு, மாறி மாறி அடித்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா வாட்டர் மெலனை கூப்பிட்றானுங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கதை சொல்ல போகிற டாஸ்க் முடிஞ்சவொடனே அந்த ஆள் பேசின பேச்சு இருக்கு பாருங்கள். அதாவது இவனுங்க சும்மா இல்லாமல் அவனும் ஒன்று சொல்லி, சரி ஓகே அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுவோம். அந்த ஆளை கூப்பிட்டு விளையாட வைக்கிறேன்ற பேரில் நிற்க வச்சு முதல்ல இவர் அடிக்கிறாரு, நம்ம கானா வினோத் அடிக்கிறாரு கையை. அப்புறம் கமருதீன் அடிக்க வரான், செம்ம ஃபோர்ஸாக வரான். அதாவது இந்த ஒரு கேம் மூலமாக யாருக்குள்ளே யார் மேலே என்னென்ன வன்மம் இருக்கோ அதை தீர்த்துப்பானுங்க போல் ஒருத்தரும். கமருதீன் ஃபோர்ஸாக அடிக்க வரான், வாட்டர்மெலன் கையை எடுத்துடுறா. அப்படி வாட்டர்மெலன் ஜெயிச்சிட்டார். உடனே மனுஷனுக்கு குஷி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தட்டிக்கிறாரு. இது விளையாடிட்டு இருக்காங்க. இது ஒரு ப்ரோமோவாக காட்டியிருக்கான் பாருங்க. சரி, இதை பற்றி பேசலாமா வேணாமா அப்படின்னும் போது வேறு எதுவுமே இல்லையடா பேசுறதுக்கு. வீடியோ போடணுமே, கண்டென்ட் போடணுமே, ஒரு நாளைக்கு 8 வீடியோ நம்ம குறையாமல் போட்டால் தான் சேனல் லைவில் இருக்கும். ஸோ ஆப்ஷன் இல்லை மக்களே, என்னை மன்னித்து விடுங்கள். இதையெல்லாம் உங்ககிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கே எனக்கு கண்டென்ட் போடணுமேனு போட மாட்டேன் நான். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும், 4 வீடியோ 5 வீடியோ மேக்ஸிமம் நான் போட்டிருக்கிறது 8 வீடியோ. கண்டென்ட் இருந்தால் தான் அந்த 8 வீடியோ வரும். ப்ளஸ் நமக்கு கொஞ்சம் சிஸ்டம் ப்ராப்ளமாக இருந்துச்சு, இப்போ அது இல்லை. ஆனால் 5 வீடியோ 6 வீடியோ போட்டால் கூட கண்டென்ட் நறுக்குன்னு இருக்கும். நம்மளுடைய கண்டென்ட் அனாவசியமான விஷயங்கள்லாம் நம்ம திணிக்க மாட்டோம். ஸோ
வேறு வழி இல்லை, ஆப்ஷன் இல்லை. இன்றைக்கி சுத்தமாக எந்த விதமான கண்டென்ட்டும் இல்லாத காரணத்தினால 3வது ப்ரோமோவில் இது நடக்குது. ஆனால் இது இப்போ நடக்கலை, இது எப்போ நடக்குன்னே தெரியல. இப்போ லைவில் நடக்கிறது வந்து அவங்க ட்ரெஸ் எல்லாமே கொடுத்துட்டாரு பிக் பாஸ். எல்லாத்தையும் வந்து அன்பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் வந்து கிஃப்ட் ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு தெரில. அதை அவனுங்க பிரித்து அதை குப்பையாக்கி அந்த குப்பையை என்ன பண்ணுவானுங்கன்னு தெரில. உட்காந்து ஒருத்தனும் பிரின்னு பிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இன்றைக்கி வந்து பிக் பாஸ் வந்து டென்ஷன் ஆகி ஒரு இடத்துல பேசுகிறாரு. அது வந்து இன்னும் நடக்கலைன்னு நினைக்கிறேன். இன்னும் நடக்கலை. அப்போ பிக் பாஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த வாரத்துக்கான ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் பெஸ்ட் பர்ஃபார்மர் கிடையாது. இந்த ஷோ நீங்கள் வந்து பண்ண வேண்டிய விஷயங்களை நீங்கள் பண்ணலை. டிசிப்ளினே கிடையாது. டைமிங் ஃபாலோ பண்ண மாட்டேறீங்க. ஏன்னா காலையில் அவர் வந்து லிவிங் ஏரியா கூப்பிட்டு கூட யாருமே சொன்ன டைமுக்கு வரல, ரொம்ப லேட். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் லிவிங் ஏரியா வரும் பொழுது கேஸ் ஆன் பண்ணி வச்சுட்டே வந்துடுறாங்க. சாப்பாடு அடுப்பில் இருக்குன்னா அதை ஆன் பண்ணி வச்சுட்டே வந்துடுறாங்க. முக்கியமாக இந்த வாரம் அது அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு முறையும் இவங்க லிவிங் ஏரியாவில் உட்காந்து ஏதாச்சும் ஒரு டாஸ்க் படிக்கும் பொழுது பிக் பாஸ் வந்து அதை தனியாக ஃபோக்கஸ் பண்ணி காட்டிகிட்டே இருக்காங்க. எப்படி வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு வந்திருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிகிட்டே இருக்காங்க. சாப்பாடெல்லாம் பொங்கி ஊற்றுனாங்க. நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. ஸோ அதெல்லாமே காட்டுறாங்க. அதை பற்றி எல்லாமே அவர் அட்ரஸ் பண்ணுறாரு. இறுதியாக சத்தியம் வாங்குறாரு. எனக்கு அதான் ஷாக்கு. எல்லாரையும் நிற்க வச்சு உறுதிமொழி எடுக்கிறாரு. அதாவது அந்த ப்ரோமோவில் என்ன காட்டியிருக்காங்க அப்படின்னா, அது ஜியோ ஹாட்ஸ்டாரில் போட்டிருக்காங்க. நான் இந்த வீட்டில் என்னுடைய முழு பர்ஃபார்மன்ஸை காட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்கள ஒரு பக்கமும், நான் இன்னும் எதுவுமே காட்டலை எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறவங்க இன்னொரு பக்கமும் உட்காருங்க பிரித்து உட்கார வைக்கிறாரு. கான்ஃபிடென்ட்டாக கலையரசன்லாம் போய் ஒரு பக்கம் உட்காடுறான். அது என்ன கதைன்னு தெரில. நம்ம அது லைவில் நடக்கும்போது நம்ம பார்ப்போம். அது என்ன கதைன்னு தெரியல. அது நம்ம லைவில் நடக்கும்போது பார்க்கலாம். சரிங்களா? ஸோ உட்கார வச்சு உறுதிமொழி எடுக்கிறார். நிச்சயமாக சத்தியமாக நான் மக்களுக்கு நான் ஜெயித்து வந்தால் நான் நல்லது செய்வேன், நான் சொல்லிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன். லிட்ரலாக அந்த மாதிரி தான் உள்ளே போய்கிட்டு இருக்கு. நான் வந்து கண்டிப்பாக கண்டென்ட் கொடுப்பேன், நான் இந்த கேமை விளையாடுவேன், உண்மையாக நேர்மையாக நான் இந்த கேமை விளையாடுவேன் அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது அந்த லெவலுக்கு போயிடுச்சு பாருங்கள் இந்த சீசன். அதான் இங்கே முக்கியம். எந்த லெவலில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி. பிக் பாஸு சத்தியமாக அந்த மனுஷன் வந்து எவ்வளோ டிப்ரெஷன் ஆயிருந்தா இப்படி ஒரு விஷயத்த வந்து இது வரைக்கும் எந்த சீசன்லையுமே இந்த மாதிரி பண்ணது கிடையாது. இது வந்து நீங்கள் கண்டஸ்டன்ஸை குறை சொல்லி பிரயோஜனமே இல்லை. நீங்கள் கண்டஸ்டண்ட்டை சூஸ் பண்ணும்போது ஒழுங்காக வயசாக சூஸ் பண்ணியிருக்கணுமே. அங்கே தேராததெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு ஷோ நடத்திங்க. நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் இந்த சீசன் 9 வந்து குப்பையாக தான் போகுது அப்படின்னு சொன்னால் இப்போ குப்பையாக தான் போய்கிட்டு இருக்கு. அது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களே உணர்றாங்க, நம்ம தப்பு பண்ணிட்டோம், தப்பான ஆட்களை சூஸ் பண்ணிட்டோன்றதை உணர்றாங்க. அதனால தான் வைல்ட் கார்டு எல்லாமே விஜய் டிவி ஆட்கள், எல்லாமே ஃபேமஸான மக்களுக்கு அறிமுகமான ஆட்களை அனுப்புகிறாங்க உள்ள. பார்த்தீங்களா? அதில் ஒரு காமன் பர்சன் கிடையாது. என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.